தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்றைய நாளிலே தாய் திருச்சபையானது ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவரின் அருளும் ஆசீரும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கிட, நிறைவுள்ள மக்களாய் நீங்கள் வாழ்ந்திட, எதிர்ப்புகளை எதிர்கொண்டு சோர்வுகளை வென்றெடுத்து வெற்றியின் மக்களாய் இந்த வாரம் முழுவதும் அமைதியில் சமாதானத்தில் வாழ்ந்திட, தீயவன் கொடுக்கல் முறித்தெறியப்பட, ஆண்டோட ஆசி பெற்ற மக்களாய் அருள் நிலைத்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நம்முடைய பிறந்த நாள் நமக்கு தெரியும். அந்த பிறந்த நாளை நாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருப்போம். எத்தனையோ பரிசுகளை பெற்றுக்கொண்டு பிறருக்கு பரிசுகளை கொடுத்து அந்த நம்முடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்மில் எத்தனை பேருக்கு நம்முடைய திருமுழுக்கு நாள் ஞாபகத்தில் இருக்கின்றது? இந்த தேதியிலே நான் திருமுழுக்கு பெற்றேன், இந்த தேதியிலே நான் கிறிஸ்தவளாக கிறிஸ்துவின் அன்பு மகனாக மாற்றப்பட்டேன் என்கிற அந்த நாளை நாம் எவ்வளவு கோலாகலமாக மகிழ்ச்சியாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பேருக்கு நம்முடைய திருமுழுக்கு நாள் தெரியாது. அன்பு சொந்தங்களே, மனிதர்களாக பிறப்பது ஒரு விபத்தாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவனாக மாறுவது கடவுளுடைய கொடை, கடவுளுடைய ஆசீர்வாதம். நாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம். இந்த திருமுழுக்கின் வழியாக, இந்த புதுமுக அருட்சாதனத்தின் வழியாக, மற்ற எல்லா அருட்சாதனங்களும் பெறுவதற்கு வழியாக அமைந்திருக்கிற திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாய் மாற்றப்படுகின்றோம். கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கின்ற உரிமையை பெற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பப்படுகின்றோம். இந்த திருமுழுக்கின் வழியாக நம்முடைய ஜென்ம பாவம் கழுவி தூய்மையாக்கப்படுகின்றது. இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் திருச்சபையில் அங்கத்தினராய் மாறுகின்றோம். திருமுழுக்கு ஒரே சமயத்திலே கல்லறையாகவும் கருவறையாகவும் அமைந்திருக்கின்றது. எனில் திருமுழுக்கின் வழியாக மனிதர்களாக பிறக்கின்ற நாம் புனிதர்களாக, கிறிஸ்து அங்கம் வைப்பவர்களாக மாற்றப்படுகின்றோம். பழைய மனித இயல்பு களைந்தெறியப்படுகின்றது. பாவ நிலைகளுக்கு நாம் அடக்கப்பட்டு கிறிஸ்துவில் இணைந்து புது பிறப்பில் நாம் பிறப்பெடுக்கின்றோம். இத்தகைய அருள்மிக்க திருமுழுக்கினுடைய நினைவை கொண்டாடவும், அதோடு கூட ஆண்டவருடைய திருமுழுக்கோடு இணைந்து நாம் பெற்ற திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினைவுகூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமே இந்த ஆண்டவரின் திருமுழுக்கு விழா கொண்டாட திருச்சபை அழைப்பை விடுக்கின்றது. இத்தகைய கருத்தோடு இயேசுவின் திருமுழுக்கை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் திருமுழுக்கு அவருடைய பொது வாழ்வினுடைய துவக்கமாக அமைந்திருந்தது. தந்தையினுடைய அங்கீகாரத்தை பெற்று இந்த உலகிற்கு அவரை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருந்தது. முதல் முறையாக மூவொரு கடவுளுடைய பிரசன்னத்தை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக அமைந்திருந்தது. தூய ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வந்து அவரை அபிஷேகம் செய்த, நிறைவடைய செய்த நிகழ்வு வெளிப்படுத்த காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இவரே அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்ற சொல்லி தந்தை தன் மகனை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற, அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிற நிகழ்வினுடைய அடையாளமாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது 2 நிகழ்வுகள் மிக முக்கியமான. ஒன்று, வானம் திறக்க கருணாவி புறாவை போல் இயேசுவின் மேல் இறங்கி வந்தது. இரண்டாவதாக தந்தையின் குரலொலி, இவரின் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படை என்று சொல்கின்ற இந்த 2 நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நாம் புனிதர்களாக வாழ்வதினாலே கடவுளை அருளை பெற்றுக்கொள்வதில்லை. நாம் புனிதர்களாக வாழ்வதற்கு கடவுளுடைய அருள் தேவைப்படுகின்றது. அதே போலத்தான் தூய ஆவியை நாம் பெறுவதற்கு நாம் புனிதர்களாக இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் என்பதில்லை. தூய ஆவி நம்மிலே நிறைவாக பொழிவதனால் நாம் புனிதர்களாக மாற்றப்படுகின்றோம், புனிதர்களாக வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்றோம். எனவேதான் தூய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு.
பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, எல்லா விதமான பலவீனங்களிலிருந்து விடுதலை உண்டு. எனவேதான் உயிர்த்த ஆண்டவர் தன் சீடர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அச்சம், கலக்கம், குழப்பம், போராட்டம் அனைத்து விடுதலை பெற்று நீங்கள் ஆசி பெற்ற மக்களாய், புது பிறப்பை பெற்ற மக்களாய் இருங்கள் என்று சொல்லி ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கின்றார். பெந்தகோஸ்து நாளில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவுடன் இயேசுவின் சீடர்கள் அவருடைய சாட்சிகளாக மாறுகின்றார்கள். துன்பத்தையும் துயரத்தையும் மகிழ்ச்சியை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது பெறுகின்ற கொடை இதோ. இயேசுவின் மீது புறாவ அடியிலே இறங்கி வந்த அதே ஆவியானவர் தான் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதும் நம்முடைய விசுவாச கண்களினாலே அதை காணும் வரை நம் மீது இறங்கி வருகின்றார். நம்மை தன் கொடைகளால், கனிகளால் நிரப்புகின்றார். இயேசுவுக்கு உகந்த வாழ்வு வாழ நம் வாழ்வை மாற்றியமைக்க நமக்கு துணை புரியக்கூடியவராக இருக்கின்றார். இதைத்தான் இயேசுவின் திருமுழுக்கின் பொழுது இறங்கி வந்த தூய ஆவியானுடைய அந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவதாக அங்கீகாரம், தந்தையினுடைய அங்கீகாரம். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பு மகன் என்று சொல்லி இயேசுவை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டிய தந்தையாக இறைவன், இவரிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், இவரில் நான் பூரிப்படைகின்ற சொல்லி தன் மகிழ்ச்சி வெளிப்படுத்திய கடவுள் நம் ஒவ்வொருடைய திருமுழுக்கிலும் அதே நிகழ்வை வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய பிறப்பு கிறிஸ்துவனாக நாம் மாறுகின்ற பொழுது தந்தையாக இறைவன் பூரிப்படைகின்றார். இவரே என் அன்பு மகன், இவரே என் அன்பு மகள் என்று சொல்லி நம்மை ஏற்றுக்கொண்டு தன் அருளால், ஆசிரால் நம்மை நிறைப்பவராக இருக்கின்றார். அவருடைய அங்கீகாரத்தை பெற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த அங்கீகாரத்தை பெற்று தூய ஆவியால் நிரப்பப்படுகின்ற பொழுது நாமோ அல்லது நம் சார்பாக நம் குடும்பமோ 2 நிகழ்வுகளை செய்ய, ஒன்று விட்டு விடுகிறேன் என்றும் விசுவசிக்கிறேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கின்றது. விட்டு விடுகின்ற சொல்வது என்னது? சாத்தானையும் அதன் அந்தகார சக்திகளையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டு விடுகின்ற சொல்லி குருவானர் கேட்கின்ற பொழுது விட்டு விடுகின்றேன் என்று சொல்லி நாம் பதில் கொடுக்கின்றோம். நாம் திருமுழுக்கு பெற்ற உணர்ந்து இயேசுவோடு இணைந்து புது வாழ்வு பெற்றோம் என்பதை நாம் அறிந்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்விலே எந்த அளவிற்கு சாத்தானை எதிர்த்து போராடுபவர்களாக, சாத்தானை விட்டு விடுபவர்களாக, சாத்தான் மாய கவர்ச்சிகளை விட்டு வாழ்பவர்களாக இருக்கின்றோம். சிறிது அலசி பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக விசுவசிக்கின்றேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த ஒரே கடவுளாகிய தந்தையாக இறைவனை நான் விசுவசிக்கின்றேன். அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவசிக்கின்றேன். தூய ஆவியினுடைய இருப்பையும் தூய கத்தோலிக்க திருச்சபை விசுவசிக்கின்ற சொல்லி நான் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேனே. நான் திருமுழுக்கின் பொழுது கொடுத்த வாக்குறுதி நினைவு கூறப்படுகின்ற பொழுது நான் எந்த அளவிற்கு ஒவ்வொரு கடவுளை விசுவசித்து ஏற்றுக்கொள்பவனாக, அவருடைய மறையுடலாக இருக்கின்ற திருச்சபை நான் விசுவசிக்க சொல்கின்ற பொழுது நாம் அதை உணர்ந்து நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றோமா? விசுவசித்து நம்புபவர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டுடைய திருமுழுக்கு திருவிழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு இதுதான். ஆண்டுடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடி ஆர்ப்பரித்து கொண்டாடுவது மட்டுமல்லாமல் அது கொடுக்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். நான் பாவத்தை விட்டுவிட்டு, பாவத்தின் தலைவனாகிய சாத்தானை விட்டுவிட்டு, அதனுடைய மாய கவர்ச்சிகளை விட்டுவிட்டு தந்தையாகிய இறைவனை, விண்ணையும் மண்ணையும் படைத்த தந்தையாகிய இறைவனை, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை, தூய ஆவியாகிய இறைவனை, ஒவ்வொரு இறைவனையும் திருச்சபையையும் விசுவசித்து ஏற்றுக்கொள்கின்ற நான் சத்திய வாழ்வு வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது நான் கடவுளுக்கு உகந்தவனாக இருப்பேன், மறுவாழ்வை பெற்றுக்கொண்டவனாக இருப்பேன். திருமுழுக்கின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட ஆசீரும் என்னிலே நிறைவடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே அன்பு சொந்தங்களே, ஆண்டோடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நாமும் திருமுழுக்கின் வழியாக அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், திருமுழுக்கின் வழியாக ஆசீரை பெற்றுக்கொண்டவர்கள், திருமுழுக்கின் வழியாக கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற விதத்திலே வாழ்வோம். அதற்கேற்ற விதத்திலே நம் வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ளுவோம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆனந்த திருமுழுக்கு கொண்டாட்டம் இது ஆண்டவரின் பிள்ளையாக நம்மை மாற்றும். ஆனந்த திருமுழுக்கு கொண்டாட்டம் இது ஆண்டவரின் பிள்ளையாக நம்மை மாற்றும். இதோ என் அன்பு மகன், இதோ என் அன்பு மகள், இதோ என் பிள்ளை என இறைவனுக்கே களிப்பூட்டும். இதோ என் அன்பு மகன், இதோ என் அன்பு மகள்,
திருமுழுக்கு கொண்டாட்டம் இது ஆண்டவரின்